வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையிலையும் நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்ல விரும்பல. ஒரு 800 விளாட்றதுக்கு அப்புறமா ஒரு வழியாக 7 மணிக்கா எழுந்துட்டேன். கொஞ்சம் லேட்டு தான். ஏஞ்சிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண வந்தேன். வந்த இடத்துல நம்ம சூரியன் மாமாவை தேடி பார்த்தா ஆளையே காணோம். அங்கே இல்லைடா இங்கே அப்படின்னு ஒரு சத்தம். ஓ, இங்கே இருக்கீங்களா? வணக்கம் மாமா. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்த வேலையை பார்ப்போன்னு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு புஷ்அப்ஸ், ஷோல்டர் ப்ரெஸ், பைசப் கேர்ள்ஸ், ட்ரைசப் கிக் பேக்ஸ், ஸ்குவாட்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு செட் மட்டும் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ஒர்க் அப் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் எந்திரிக்கிறேன் பாரு அப்படின்னு சூரியன் மாமா கூட ஒரு டிஷ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஒரு அற்புதமான ஃபில்டர் காஃபி போட்டு இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போட வேண்டிய சொக்காவை தேய்ச்சிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்றைக்கி மதியத்துக்கு கறி சோறு. ஆமாம் மக்களே, வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தது லேட்டுன்றனால ஒரு யூடியூப்பை பார்த்து சிம்பிளாக அருமையாக ஒரு சிக்கன் கிரேவி வைக்கலான்னு எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டு குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஆனால் வந்தது என்னவோ சிக்கன் சூப்பு தான். அப்புறம் என்ன பண்ணுறது, அதை ஊற்றி சாப்பிட்டு லஞ்சை முடிச்சுட்டு மீன் கொஞ்சம் பாய்ஸ்க்கும் ஃபீட் பண்ணிட்டு திரும்ப ஒர்க்கு கிளம்பியாச்சு. நைட்டு வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் அதே சூப்பில் தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றி அதை ஒரு கிரேவியாக மாடிஃபை பண்ணியாச்சு. ஒரு சின்ன பின் குறிப்பு, நீங்களும் இப்படி ஏதாவது ஆர்வ கோளாறுல பண்ணி அப்புறம் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம்னு நினச்சி ஏதாவது பண்ணி சொதப்பிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டில் தர்மடி விழுகும், கம்பெனி பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோக்கான எடிட்டிங் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு சந்திப்போம்.